கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தாண்டிட்டு, அந்த அனுபவம் வந்து ஒரு 6 மாதம் தாண்டிட்டு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் பசி இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி உடல்நல சரியில்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்குது. ஒரு ஹீலர்கிட்ட போய் பார்த்தோம்னு சொன்னால், அவர் என்னன்னா உங்கள் உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குன்னாரு. அவர் சொல்லாமலே நமக்கே தெரியுது உடம்பு முழுசும் எனர்ஜியாக தான் இருக்குது. பிறகு அப்படியே பார்த்தோன்னு சொன்னால், நாளுக்கு நாள் வந்து அந்த உடல்நல பாதிப்பு வந்து கூடிக்கிட்டே போகுது. ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எந்த ஒரு உபாதையுமே இல்லை. எல்லாமே நார்மலாக இருக்குன்னுறாங்க. ஆனால் நமக்கு வந்து நார்மலாக இல்லை. அப்போ நமக்கே தெரியுது இந்த ஆனந்த அனுபவம் தான் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுது, உடல்நிலையை பாதிக்க ஏற்படுத்திடுதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் தான் மெல்ல நமக்கே புரிய ஆரம்பிச்சு. அப்போ இந்த ஆனந்த அனுபவத்திலிருந்து விடுபட்டால் ஒழிய நாம் வந்து ஆரோக்கியத்தை பழையபடி மீட்டெடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம். பிறகு அதுக்கப்புறம் சொன்னால் இதுக்குள்ளே வரும்போதே கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. 1 வருஷம் ஆனந்தம் தான். 1 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் அந்த அந்த ஆனந்த அனுபவத்திலேருந்து விடுபடுறதுக்காக முயற்சி பண்ணுறேன். விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணாலுமே கூட நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் பழையபடியும் அந்த ஆனந்தம் நம்மளோட வந்து சேர்ந்துடும். பிறகு கடைசியில் ஒரு மாதம் அதை அதிலேருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு மாதம் போராட வேண்டிய ஆகிப்போச்சு. 1 மாதம் போராடினதுக்கு அப்புறம் தான் அந்த ஆனந்த அனுபவத்திலேருந்து வெளியே வர முடிஞ்சது.